ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2025 டாடா ஆல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட் கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ரீசெண்டா டாடா மோட்டார்ஸ் அவங்களோட பிரீமியம் ஹேட்ச்பேக்கான ஆல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட் கார் மாடலை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 6.89 லேக் வந்து உங்களுக்கு 11.29 லேக் விஷுவல் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம டாடா மோட்டார்ஸ் இந்த ஆல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட் கார் மாடலுக்கான புக்கிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த அப்டேட்டட் பிரீமியம் ஹேட்ச்பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், அப்புறம் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு இதுல நியூ ஏஎம்டி, அதாவது ஆட்டோமேட்டிக் மேனுவல் கியர் பாக்ஸும் இதுல உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2025 ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பரான டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூ இன்டீரியர் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. என்ஹான்ஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்ல டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாலேயே இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட் மட்டும்தான் டீசல் இன்ஜினோட கிடைக்கிற ஒரே ஹேட்ச்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த 2025 டாடா ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட் கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துலாம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்மனோட 10.24 இன்ச்ல ஹெச்டி இன்ஃபர்டைன்மெண்ட் அப்புறம் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 360 டிகிரி ஹெச்டி சரௌண்ட் வியூ கேமரா ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்குது. வாய்ஸ் அசிஸ்டட் எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து கொடுக்குறாங்க. இன்ஃபினிட்டி எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. வயர்லெஸ் ஸ்மார்ட் போன் சார்ஜரும் உங்களுக்கு இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்ல டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஆர்ஏ கனெக்டட் கார் டெக்னாலஜி கூட உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கரான டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நியூ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கிடைக்குது. கனெக்டட் டெயில் லைட்ஸ் அப்புறம் ஃபிளஷ் டோர் ஹேண்டில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2025 ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட் கார் மாடலோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல், டீசல் அப்புறம் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 87 ஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டார்க் பாத்தீங்கன்னா 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் சிஎன்ஜி வேரியன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 72 ஹெச்பி பவர் வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 103 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 88 ஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 200 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கியர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல நியூ 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல கிடைக்குது. 6 ஸ்பீட் டிசிஏ கியர் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10.25 இன்ச்ல இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. அதே 10.25 இன்ச்ல டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்குது. 6 ஏர் பேக்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்ல டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் சன்ரூஃப் உங்களுக்கு கிடைக்குது. ஷார்ப்பர் எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்ல டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட், பியூர், கிரியேட்டிவ், அக்கம்ப்ளிஷ்ட் எஸ், அப்புறம் அக்கம்ப்ளிஷ்ட் பிளஸ் எஸ், இந்த 5 வேரியன்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூன் ப்ளூ, எம்பர் க்ளோ, பியூர் கிரே, ராயல் ப்ளூ, அப்புறம் பிரிஸ்டின் ஒயிட், இந்த 5 கலர் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட் வந்து அவைலபிளா இருக்கு. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்பா ஆர்கிடெக்சர்ல தான் பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு நியூ 3D ஃப்ரண்ட் கிரில் வந்து கொடுத்திருக்காங்க. 16 இன்ச்ல அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயர்லெஸ் சார்ஜர் உங்களுக்கு கிடைக்குது. ஏர் பியூரிஃபையர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்டோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 345 லிட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க ஐசிஎன்ஜி வேரியன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 210 லிட்டர்ஸ் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்புறம் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எல்இடி கனெக்டட் டெயில் லைட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஏ பில்லர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடட் சேஃப்டிக்காக கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு அப்டேட்டட் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த கார் 0 to 100 km/h ஜஸ்ட் 12.8 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ் யூசுவல் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஹெச்டி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட உங்களுக்கு இன்பில்ட் மேப் வியூ அப்புறம் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க.
ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. R16 ஹைப்பர் ஸ்டைல் டுவெல் டோன் வீல்ஸ் வந்து இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்ல டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது டோர் ஓபன் பண்றோம் பாத்தீங்கன்னா, அது வந்து நீங்க இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்ல 90 டிகிரி நீங்க ஓபன் பண்ண முடியும்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹில் ஹோல்டு அசிஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. SOS கால் ஃபங்க்ஷன் ஃபீச்சரும் இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்ல டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஓகேப்பா, மெயினான விஷயம் நீ சொல்ல மறந்துட்ட அப்படின்னீங்கன்னா அது என்னன்னு எனக்கு தெரியுது. மைலேஜ் பத்தி கேக்குறீங்க. மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்டோட பெட்ரோல் வேரியன்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்புறம் மேனுவல்லாம் சேர்த்து 19.33 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்கும்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுவே டீசல் வேரியன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 23.64 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்ஜி வேரியன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 26.2 கிலோமீட்டர் பர் கேஜிக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், ரியல் டைம் மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகும். ஸோ நீங்க டாடா ஆல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் மைலேஜ் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கைஸ், நான் பிரைஸ் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட் அதாவது 2025 ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்டோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 6.89 லேக்ல இருந்து உங்களுக்கு 11.29 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் இந்த டாடா ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட்டை புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்க டாடா மோட்டார்ஸ் ஷோரூம் விசிட் பண்ணி டீடைல்ஸ் கேதர் பண்ணி காரை புக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரம் பவன்.